கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த ஆயர் அவர்களுக்கும் பாஸ்டரேட் கமிட்டி மற்றும் சபை மக்கள் யாவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்கள் என்னை குறித்து சொன்னார்கள், அதனால் திரும்பவும் ஒரு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கிரிப் ஆஃப் ஃபியர், பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. அதை குறித்து நான் 4 காரியங்களை உங்களோடு பகிர இருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய ஒரு பாடலை பாடலான்னு நினைக்கிறேன். இந்த பாடல் நான் இயற்றிய பாடல். நான் தேவனுக்கு என்னவாக இருக்கிறேன், தேவன் எனக்கு என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல். வஞ்சனையே காணப்படவில்லை,
உசுர கூட கொடுக்க அவர் அஞ்சல, நெஞ்சில வச்ச அன்புல தன் உசுர கூட கொடுக்க அவர் அஞ்சல. பயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏன் பயம், எதற்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, எப்படி பயத்திலிருந்து விடுதலை பெறுவது, இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயம்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது, சின்னதாக இருக்கும்போது பெற்றோர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். செப்பரேஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ், அதுதான் பெரிய பயமாக இருக்கும். என் பையன் சின்னதாக இருக்கும்போது, சின்ன கிளாஸ்லலாம் இருக்கும்போது லாஸ்ட்டு பீரியடில் என்ன பண்ணுவான், கதவுக்கிட்ட வந்து உட்காந்துருவான். ஏன்னா அப்பா அம்மா தன்னை வந்து பிக்கப் பண்ண வருவாங்களோ மாட்டாங்களோன்ற பயம். தூரக்க நாங்கள் வரதை பார்த்த உடனே அப்புறம் நேராக திரும்பி டீச்சரை பார்த்து உட்காந்துப்போம். அது வரைக்கும் வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது வேறு விதமான பயங்கள் இல்லையா? என் மகள் ஒரு 7-8 வயது இருக்கும், 6-7 வயது இருக்கும்போது இருட்டு பயம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மாடியில் இருப்பேன். நான் அவள்கிட்ட சொல்லுவேன், அவள் பயத்தை போக்கணுன்றதுக்காக நீ கீழே போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா. அவள் பயப்படுவா, இல்லை இருட்டு எனக்கு பயம், நீ அந்த பயத்தை மேற்கொள்ளணும், ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளை போக வைப்பேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது எக்ஸாம் பயம் இல்லையா? அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளை குறித்த பயம், நம்முடைய குடும்பம் அது நல்லபடி இருக்கணும் அப்படின்ற பயம், நம்முடைய சுகத்தை குறித்த, நம்முடைய ஹெல்த்தை பற்றின பயம், கடைசியாக மரணத்தை குறித்த பயம், தனிமையை குறித்த பயம் இல்லையா? நான் யாரையும் சார்ந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். எல்லாத்துக்கும் மேலாக நான் மரித்த பிறகு எனக்கு என்ன ஆகும், ஃபியர் அபவுட் ஆஃப்டர் லைஃப். இப்படி பலவிதமான பயங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? இது தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிற பயம். ஒரு நாடு, ஒரு குழு அல்லது ஒரு கூட்ட ஜனம் வந்து பயத்தில் இருக்க முடியும். பீப்புள் ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அ கண்ட்ரி கேன் பி இன் ஃபியர். எப்பொழுது அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கும்போது அல்லது அடக்குமுறையின் கீழ் இருக்கும்போது, when they are under a dictator or when they are oppressed, ஒரு கூட்ட ஜனம், ஒரு நாடே கூட பயத்தில் இருக்க முடியும். ரவீந்திரநாத் டாகூர் நமக்கு எல்லாரும் தெரிந்த கவிஞர் தான். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர், பவர் பாயிண்ட், வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்காரு. பயம் இல்லாத இடம் எதுவோ, நான் சுதந்திரமாக வாழ முடியுமோ, எங்கு நான் என்னுடைய தகப்பனால் நடத்தப்படுகிறேனோ அந்த இடத்தில் என் தேசமே விழித்தெழு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. வரலாறு நமக்கு என்ன காமிக்கிறதுனா, எங்கெல்லாம் அடக்குமுறை இருந்ததோ, எங்கெல்லாம் பயத்தில் ஜனங்கள் வாழ்ந்தார்களோ, அங்கெல்லாம் என்ன இருந்தது, புரட்சி வந்தது இல்லையா? வேர் there was fear, where there was oppression, there has been a revolution. ஏன்னா we all want to live free. நாம் எல்லாம் பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தான் வாஞ்சிக்கிறோம். தேவனும் கூட நாம் பயம் இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். அதுதான் நமக்காக அவர் வாஞ்சிக்கிறார். ஆகையினால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தின் கீழே இருந்தபோது அவர்கள் ஆளோட்டிகளுக்கு பயந்திருந்தார்கள். they were afraid of the slave drivers. ஆனால் அவர்களுடைய நிலைமையை பார்த்தது தேவன் என்ன செய்கிறார், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு மோசேயை அனுப்புகிறார். நாமும் கூட இன்றைக்கு ஒருவேளை பாவம் என்னும் அடிமைத்தனத்தில் ஒருவேளை நாம் இருந்தாலும் கூட, ஏன் நாம் எல்லாருமே பாவத்துக்குள்ளாக தான் பிறக்கிறோம். ஆகையினால் பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அதை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, பயப்பட வேண்டுமா? ஷுட் வி ஃபியர்? 4 விஷயங்கள் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். முதலாவது, பயப்படணுமா? எதுக்கு பயப்படணும்? ஃபியர் இஸ் அ நெகட்டிவ் இமோஷன். பயம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வு. ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு நாம் படித்த சங்கீதம் 27 தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? தாவீது தேவனை மிகவும் தன்னுடைய
கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் இல்லையா. தாவீது தேவனை சார்ந்து இருந்தபடினால தான் கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்தை பார்த்து பயப்படல. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற நிச்சயமும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்ததுனால கோலியாத் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. தேவன் நம்முடைய எல்லாமாக இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அந்த சங்கீதத்தில் அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நான் சிறிய வயதிலே 15 வயசுலேயே நான் தேவனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 18வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றேன். அப்போ என்னுடைய 20ஸ்ல நான் இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு கடவுள் அறியாமல், கடவுள் அனுமதிக்காமல் எனக்கு எதுவும் நடக்காது, யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ நான் ஆக்சுவலி ரொம்ப சின்ன பொண்ணு தான். எனக்கு வேலை இல்லை, படிப்பு இல்லை, நான் தனியாக இருக்கேன், தனியாக போராடின்னு இருக்கேன் என்னுடைய விசுவாசத்துக்காகவும் பல காரியங்களுக்காகவும். ஆனால் நான் திட நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, God gave me that confidence. Being with God gave me that confidence. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சரி, எதற்கு நாம் பயப்பட தேவையில்லை? வாட் நாட் டு ஃபியர். முதலாவதாக மனுஷர்களுக்கு பயப்பட தேவையில்லை. டோன்ட் ஃபியர் ஹியூமன் பீயிங்ஸ். மத்தேயு 10:28 இயேசு சொல்கிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன்? அதிகபட்சமாக என்ன சேதம் நமக்கு நடக்கும்? நம்முடைய சரீரத்தை அவர்கள் கொல்ல முடியும். தே கேன் கில் அவர் பாடி, பட் தே கேன் நாட் டச் அவர் சோல். நம்முடைய ஆத்துமாவை யாராலையும் தொட முடியாது. நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு நாம் போவதை யாரும் தடுக்க முடியாது. நம்முடைய நித்திய வாழ்க்கையை குறித்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணாங்க? அவருடைய சரீரத்தை கொன்றார்கள், ஆனால் அவருடைய நித்திய வாழ்வை யாராலும் நிறுத்த முடியாது. அவர் எங்கே போனார்ன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அவர் அதன் மேல் யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆகையினால் அதிகபட்சமாக நமக்கு நடக்கக்கூடிய சேதம் என்னது? இந்த சரீரத்தில் மரணம் மட்டும்தான். அதனால் நம்முடைய ஆத்துமாவின் மேல் அதிகாரம் உள்ள தேவனுக்கு பயப்பட்டா போகிறோம். நம்முடைய சரீரத்தின் மேல் மட்டும் சேதம் விளைவிக்கக்கூடியவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நீதிமொழிகள் 29:25 பார்க்குறோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஃபியர் ஆஃப் மேன் இஸ் அ ஸ்னேர். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆகையால் மனிதர்களுக்கு பயப்பட தேவையில்லை. இரண்டாவதாக, டோன்ட் ஃபியர் த ஈவில் ஒன். பொல்லாங்கனுக்கு பயப்பட தேவையில்லை. நாம் பொல்லாப்பான ஒன்றையும் செய்யாத வரைக்கும் பொல்லாங்கனுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது நாம் பொல்லாங்கனை குறித்து பயப்பட தேவையில்லை. யாக்கோபு 4:7 பார்க்குறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்? என்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஆனால் என்னில் அவர் இருந்தால் தான் நான் அந்த வசனத்தை சொல்ல முடியும். என்னில் அவர் இல்லாமல் என்னில் இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர் நான் சொல்ல முடியாது. என்னில் அவர் இருந்தால்தான் பிசாசை விட நான் என்னவாக இருப்பேன்? பலசாலியாக இருப்பேன், மேலான் ஸ்ட்ராங்கரான பர்சனாக இருப்பேன் நான். ஆகையினால் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக, டோன்ட் ஃபியர் ஃபார் யோர் செல்ஃப். நமக்காக நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் அதிகமாக சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா பைபிளில்? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள்னு அடிக்கடி சொல்கிறத பார்க்குறோம். 4 சுவிசேஷங்களில் மட்டும் 23 முறைகள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சகரியாவில் ஆரம்பித்து மரியாளுக்கு ஏஞ்சல் வரும்போது, அப்புறம் பேதுருவுக்கு அந்த அதிகமான மீன்களை பிடித்த போது, யாக்கோபு, யோவான், இன்னும் சீஷர்கள், யவீருவினிடத்தில் கூட சொல்லுகிறார், பயப்படாதே உன் மகள் பிழைப்பாள் அப்படின்னு சொல்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனிடத்தில் என்ன சொல்கிறாரு? பயப்படாதேன்னு சொல்கிறார். ஆக நமக்காக நம்மை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. டோன்ட் ஃபியர் ஃபார் யோர் செல்ஃப். மூன்றாவதாக, டோன்ட் ஃபியர் ஃபார் மெட்டீரியல் திங்ஸ். இந்த உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக, உணவு உடைக்காக கவலைப்பட தேவையில்லை. சொல்கிறார் இல்லையா இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? உங்கள் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நமக்கு உணவும் உடையும் அஷ்யூர்டு, நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று நமக்கு நம்பிக்கையை இயேசு கொடுத்துருக்கிறார் இல்லையா?
அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு அவர் உடுத்துவிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்களுக்கு அவர் ஆகாரம் அளிக்கிறார். என் தம்பிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் ஒரு ஹிந்து பையன். அவன் படித்து முடிச்சுட்டு சரியாக வேலை கிடைக்காம கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தான். அப்போ என் தம்பி அவன் சர்ச்சுக்கு போகிறத பார்த்து என் தம்பியோட அவனும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் ரொம்ப மனசு கவலையாக இருக்கும்போது பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இந்த வசனம் வந்திருக்கு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்னன்னு கேட்ட உடனே அது அவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து அவன் உடனே ஸ்டார்டட் கம்மிங் ரெகுலர்லி டு சர்ச் அண்ட் ஈவன் காட் பேப்டைஸ்ட். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம உணவுக்காகவும் உடைக்காகவும் இந்த சரீர விஷயங்களுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்மை குறித்து மிகவும் அக்கறை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் மிகவும் விசேஷித்தவர்கள். அடுத்ததாக, டோன்ட் ஃபியர் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி நம்ம அந்த பாட்டில் கூட பார்த்தோம், என் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. சங்கீதம் 31:15 இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. We don't know what the future holds, but we know who holds our future. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை தன் கையில் வைத்திருக்கிறவர் யார் என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கடைசியாக, டோன்ட் ஃபியர் when strange things happen, when changes happen. மாற்றங்கள் வரும்போது, நமக்கு புரியாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. சகரியாவுடைய வாழ்க்கையில் அது நடந்தது இல்லையா? சகரியா அநேக நாள் பிள்ளைகளாம், திடீர்னு ஒரு ஏஞ்சல் என்ன சொல்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் பயப்படுறார் உடனே. அப்போ அவர் சொல்கிறார், பயப்படாதே. அதே போல் இந்த இதில் கூட நம்ம பார்த்தோம், இந்த பாடல் இதில் மேய்ப்பர்கள் அவர்களுக்கு என்ன வந்தது, திடீர்னு அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி ஒரு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இல்லையா? அப்படி தினமும் அவங்களுக்கு அப்படி நடக்கிற விஷயமா அது இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. இயேசுவின் பிறப்பில் ஒரு பெரிய ரோல் இருந்தது, ஒரு பெரிய வேலை இருந்தது, பொறுப்பு இருந்தது. அதே போல் மரியாள், யோசேப்பு, இவர்களுக்கு எல்லாருக்குமே புதிதான விஷயங்கள், இதுவரையிலும் கேள்விப்படாத விஷயங்கள் நடந்தது. அவங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய 1000 காலங்களாக அனாதியாய் அவர் தீர்மானித்திருந்த திட்டத்தின் நிறைவேறல் அது. அவருக்கு அது ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இல்லை, புதுசான விஷயம் இல்லை. நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும்போது நமக்கு அது புதுசாகவும் பயமாகவும் கவலையாகவும் இருக்கலாம். ஆனால் நமக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். மரியாளுக்கு, யோசேப்புக்கு, சகரியாவுக்கு எல்லாருக்கும் அவர் திட்டம் வைத்திருந்தார். ஏற்ற வேளையில் அவர் வெளிப்பட்டார். யோசிச்சு பாருங்கள், 400 வருஷம் இருண்ட காலம், எந்த விதமான தீர்க்க தரிசனமோ வெளிப்பாடோ இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் தோன்றுகிறார். எதற்காக? தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற. அதே போல் நமக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயங்கள், ஏஞ்சல் ஒருவேளை வராமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்கள் வரும்போது நாம் பயப்பட தேவையில்லை, அதற்கு விட்டு கொடுக்கணும். நான் என் மகன்கிட்ட அடிக்கடி சொல்லுவது உண்டு, அவனுக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். வேலை மாறினாலோ இடம் மாறினாலோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், மாற்றங்கள் தேவை. எதற்காகன்னு இப்போ உனக்கு புரியாது, ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து உனக்கு தெரியும். தேவனுடைய திட்டத்தின்படி தான் அது நடந்ததுன்றது உனக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆகையினால் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற தேவன் நமக்கு உண்டு. இன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகத்தில் அதை கேட்டோம் இல்லையா? என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில், அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்ற தைரியம் நமக்கு இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். சரி, பயங்கிறது எப்பவுமே ஒரு தப்பான விஷயமா? இஸ் ஃபியர் ஆல்வேஸ் அ பேட் திங்? சில சமயங்களில் நாம் பயப்பட வேண்டும். இத்தனை நேரம் நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லைன்னு பார்த்தோம். இப்போ நாம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, ஃபியர் காட். முதலாவது, தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் மேல் நமக்கு இருக்கிற, தேவன் இடத்தில் நமக்கு இருக்கிற பயம் நம்மை தவறான வழியில் செல்வதிலிருந்து நம்மை காப்பாற்றும். தவறான வழிக்கு போகாதபடி நம்மளை தடுப்பது எது? தேவன் மேல் நமக்கு, தேவன் இடத்தில் நமக்கு இருக்கிற பயம். ஃபியர் ஆஃப் காட் இன்ஸ்டில்ஸ் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா நம்பகத்தன்மை. இன்டெகிரிட்டினா என்ன? யாரும் பார்க்காத போதும்
சரியான காரியத்தை செய்வது. யாருமே பார்க்காதப்ப நம்ம என்ன வேணால் செய்யலான்ற நேரத்தில் கூட தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வும் பயமும் நமக்கு இருந்தால் சரியான காரியத்தை செய்வோம். டூயிங் த ரைட் திங் even when no one is looking. If you are aware that God is looking, even when no one is looking, we will do the right thing. ஆகையினால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவதாக ஃபியர் ஈவில், ஃபியர் சின், பாவத்துக்கு பயப்படணும். அதாவது பாவம் செய்யாமல் இருக்கணுமே அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை, பொல்லாங்கனுக்கு பயப்பட தேவையில்லை, பொல்லாப்புக்கு பயப்படணும். டோன்ட் ஃபியர் த ஈவில் ஒன் பட் ஃபியர் ஈவில். பலரும் அதாவது தாங்க செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சு கூட நேராக போய் அதில் போய் விழுகிற விஷயங்களை நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே மனசறிஞ்சு செய்கிறத பார்க்குறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இருட்டில் செய்யப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது இல்லையா? நாம் ஒளியின் பிள்ளைகள். இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் கிறிஸ்து. அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லை. ஒன்று வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு, ரெண்டு தான் இருக்க முடியும் இல்லையா? கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருட்டுன்னு கிடையாது. ஒன்று வெளிச்சமாக இருக்கணும், இல்லைன்னா இருட்டாக இருக்கணும். தெர் இஸ் நோ கிரே, தெர் இஸ் நோ, இட்ஸ் ஒன்லி பிளாக் ஆர் ஒயிட், தெர் இஸ் நோ கிரே. ஸோ ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் இருட்டின் காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22 பார்க்குறோம். பவுல் சொல்கிறார், அன்றியும் பால்யத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஓடுன்ற அந்த இடத்துல நிற்காத, ஓடு. பால்யத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் எப்படி அவர் செஞ்சார்ன்றது நமக்கு தெரியும். அந்த இச்சைகளுக்கு விலகி அவர் ஓடினதை நம்ம பார்க்குறோம். அதற்கான பெரிய ஒரு விலையை அவர் கொடுத்தாலும் கூட தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டதை பார்க்குறோம். பலரும் கூட இன்னும் மற்ற அநேக விஷயங்கள், பாலியத்துக்குரிய இச்சைகள் மட்டுமல்ல, லவ் ஆஃப் மணி, லவ் ஆஃப் ராங் திங்ஸ், சிற்றின்பங்கள், பண ஆசை போன்ற காரியங்களும் கூட நம்மை பொல்லாப்புக்குள்ளாக வழி நடத்தும். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? பயப்படணும். மூன்றாவதாக ஃபியர் ரிகார்டிங் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யுவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12 போட்டிருக்கு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிப்பு என்பது ரட்சிப்புன்றது ஒரு டிக்கெட்டு, பரலோகம் போவதற்கான டிக்கெட்டு. நான் ரட்சிப்பு அடைந்துட்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் அப்படின்னா என்னது? அவ்வளோதான், இனிமேல் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நான் நேராக பரலோகம் போயிடுவேன். ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம், முடிவு அல்ல. அது ஒரு ஆரம்பம், அது ஒரு நீண்ட பயணம். அது எப்போ நிறைவேறும்? ஒன்று நாம் மரிக்கணும், இல்லைன்னா கிறிஸ்து வரணும், அப்போ தான் அது நிறைவேறும். அது நிறைவேறும் சொல்கிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. வெறும் ஞானஸ்நானம் எடுத்தோடனே அது நிறைவேறாது, அது அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆகையினால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டியதை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கணும். பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நாம் பிரயாசப்படணும். இப்போ ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிது, அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் இப்போ இருக்கிற காலங்களில் நிறைய டொனேஷன் அது இதில் கொடுத்து க்யூவில் நின்று ராத்திரியெல்லாம் நின்று பெற்றோர் அட்மிஷன் வாங்குறாங்க. அட்மிஷன் வாங்கின உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை. அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? படிக்கணும் இல்லையா? அந்த வருஷம் பூரா படித்தாதான் அந்த அட்மிஷன் வாங்கினதுக்கான பிரயோஜனம் கிடைக்கும். அந்த எண்ட் ஆஃப் த இயர் தான் அது நிறைவேறுது இல்லையா? ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே அதோட முடிஞ்சுதா? இல்லை. அந்த வேலையில் நல்லபடி செஞ்சு அடுத்த லெவலுக்கு நான் போனோன்னா ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அட் த ஜாப். அப்போ இதையெல்லாம் விட மேலான நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். சரி, நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும், எதை குறித்து பயப்பட தேவையில்லை என்று பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய பயங்கள் என்ன? வாட் ஆர் ஆர் ஃபியர்ஸ்? நமக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், தெரியாத விஷயங்களை குறித்த பயம், ஃபியர் ஃபார் தி அன்னோன், சவால்களை குறித்த பயம், சேலஞ்சஸ், ஃபியர் ஆஃப் சேலஞ்சஸ், நம்முடைய சரீரத்தை குறித்த பயம், நமக்கு தனிமை, மரணம், இவைகளை குறித்த பயங்கள் நமக்கு இருக்கலாம் இல்லையா? யோசுவாவுக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது. இன்றைக்கு நாம் யோசுவாவின் புஸ்தகத்தை படித்தோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ரீடிங்கில் யோசுவா 1ஆம் அதிகாரத்தை குறித்து படித்தோம். எனக்கு யோசுவா மிகவும் பிடித்த ஒரு கேரக்டர் வேதத்தில். ஏன்னா என்னுடைய 40வது பிறந்தநாள் அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு 40 வயசாகிடுச்சு,
நான் இன்னும் உங்களுக்காக எதையுமே நான் செய்யலையே, எத்தனையோ பேர் உமக்காக எத்தனையோ விஷயங்களை சாதிக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. எனக்கு மோசே போன்ற பலத்தை தாரும். மோசையின் கண்கள் இருளடையவும் இல்லை, அவர் பலன் குறையவும் இல்லை. அதை போல் எனக்கும் பலத்தை தாருங்க. மிச்சமான என் வாழ்நாளாவது நான் உமக்காக எதையாவது செய்யணும். எதுக்காக நீங்கள் நான் அழைத்தீங்களோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்களோ, வேறு எங்கேயோ பிறந்து வளர்ந்த என்னை எதற்காக நீங்கள் தெரிந்து கொண்டீங்களோ அது நிறைவேறணும். அதற்கு நீங்கள் என்னை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் அவனுக்கு மோசேயின் அழைப்பை கொடுக்கவில்லை. மோசே என்ன பண்ணார்? எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்கள கொண்டு சேர்க்கலை. அந்த பொறுப்பு யோசுவாவின் மேல் விழுந்தது இல்லையா? யோசுவாவுக்கு ஒரு பெரிய சவால் அவருக்கு முன்பாக இருந்தது. அப்போ அவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். மோசேயை மக்கள் அங்கீகரித்திருந்தார்கள், ஒரு தலைவராக அவரை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யோசுவா ஒரு இளைஞன். அப்போ மோசேயின் கையினால் அநேக அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரோடு அவர் முகமுகமாய் பேசினார். அவரை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் யோசுவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது யோசுவாவுக்கு தெரியாது. திடீர்னு மோசே மரணமடைந்து விட்டார். மோசேயை தேவன் எடுத்துக்கொண்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய கூட்ட ஜனத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு பெரிய சவாலாக அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு தேவன் என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் என்ன செய்வாய்? புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ கால் வைக்கும் தேசம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நாமும் கூட யோசுவாவை போல ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆனால் நாம் இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு இன்னும் நம்ம போய் சேரலை. அதுக்கு முன்னாடி நமக்கு பல யுத்தங்கள் இருக்கிறது. யோசுவாவுக்கு இருந்ததை போல நமக்கும் பல யுத்தங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவிடத்தில் சொன்னதை போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையினால் நாம் பயப்பட தேவையில்லை. சவால்களை குறித்து பயப்பட தேவையில்லை. ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பனிங்ஸ், அன்பிரசிடென்டட் திங்ஸ், இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை குறித்து பயம் இருக்கலாம் இல்லையா? யோசேப்பு நம்ம படித்தோம். யோசேப்பு என்ன பண்ணால் மரியாளை தள்ளிவிட மனதாக இருந்தான். அவனுக்கு அது புதிய விஷயமா இருந்திருக்கும். யோசித்து பார்க்கலாம், ஒரு நிச்சயமாக இருக்கிற ஒரு கணவன், ஒரு பெண்ணும் ஆணும், அந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லி, நீ பயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே. நமக்கு ஒருவேளை புரியாத காரியங்களாக இருந்தாலும் தேவனை நாம் நம்பி அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் வேண்டும். ஒருவேளை தனிமை எனக்கு ஒரு பெரிய பயம் அப்படி. இன்றைக்கி நிறைய பேர் ஸ்பெஷலி நமக்கு வயதாகும்போது எல்லா வயதுகளிலேயும் தனிமை இருக்கலாம். முக்கியமாக வயதாகும்போது அல்லது கணவனோ மனைவியோ இழக்கும்போது, குடும்பம் இல்லாத போது, பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை, வியாதிகள் அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு தனிமை நமக்கு பயத்தை கொடுக்குறது. நான் என் பையன்கிட்ட எப்பவும் சொல்லுவேன், அவன் எப்பவும் என்னை சார்ந்திருப்பான். அவன்கிட்ட சொல்லுவேன், அம்மாவும் கூட எப்பவும் இருக்க மாட்டேன், உன்னோட கூட எப்பவும் இருக்கிற ஒரே ஒருவர் தேவன் தான், அதனால் நீ அவரை சார்ந்து இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லுவேன். நான் இல்லாத போது உனக்கு அது கஷ்டமாயிடக்கூடாது, ஆகையினால் நான் இருக்கும்போதே நீ ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆகையினால் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6 பார்க்குறோம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இயேசுவும் கூட ஒரு நேரத்தில் தனிமையாக உணர்ந்தார். கெத்சமனேயில் தனிமையாக உணர்ந்தார் இல்லையா? அப்போ எல்லாரும் அவரை விட்டு ஓடி போன போது அவர் என்ன பண்ணார்? ஹி டர்ன் டு த ஃபாதர், தகப்பனிடத்தில், பிதாவினிடத்தில் திரும்பி அவர் கேட்கும்போது பிதா என்ன செய்தார்? ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவரை பலப்படுத்தினார்னு சொல்ல பார்க்குறோம். நாம் தனிமையாக இருந்தால் அதை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நமக்கு இம்மானுவேலை அனுப்பியிருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு, தேவன் நம்மோடு. அப்படிப்பட்ட இம்மானுவேல் நமக்காக இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார். நாம் தனிமையாக ஃபீல் பண்ண தேவையில்லை. பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பயம் மரணத்தை குறித்த பயம் இல்லையா? இந்த உலகம் ஒரு வீழ்ந்த உலகம். இட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு. அதனால் இந்த உலகத்தில் வியாதிகள் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரை மற்றவர்கள் நடக்கிற விஷயங்கள் நமக்கும் நடக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற அஷூரன்ஸ் என்ன? இந்த சரீரத்தை விட்டு நாம் போகும்போது நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குது.
இயேசு சொல்லுகிறார், அவருக்கும் மரணத்தை குறித்த பயம் இருந்தது இல்லையா? இயேசுவுக்கும் மரணத்தை குறித்த பயம் இருந்தது. மார்க் 14:34 அவர் சொல்கிறார், அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவரை எப்படி அதை மேற்கொண்டார்? அந்த மரணத்தை குறித்த பயத்தை எப்படி அவர் மேற்கொண்டார்? என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நாமும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது மரணத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 23 என்ன சொல்கிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஆகையினால் நாம் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. மரணம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன ஆகுன்றது நமக்கு நிச்சயமாக தெரியும். சரீரம் மட்டுமே அழியும், ஆத்மா அழியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இயேசு நம்ம இப்போ அட்வென்ட் சீசன், கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசு எதற்காக வந்தார்? நமக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கையை அளிக்கும்படியாக வந்தார். எப்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானதோ அதே போல தான் நம்முடைய மரணமும் தற்காலிகமானது. Have you ever thought about it? Just as how our life in this world is temporary, even death is temporary. ஏனென்றால் நாம் எல்லாருமே திரும்பவுமாக எழுந்திருப்போம். அதற்கப்புறம் நடக்கிறது தான் நித்தியமானது. நித்தியமான கண்டம்னேஷனா இல்லை நித்தியமான வாழ்க்கையா அப்படிங்கிறது, வெதர் இட் இஸ் we going to be in eternal, live eternally or be condemned eternally, அதுக்கப்புறம் வரும். ஆனால் இந்த வாழ்க்கையும் தற்காலிகமானது, இந்த மரணமும் தற்காலிகமானது. நாம் கிறிஸ்துவுக்குள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்போமே, ஆனால் நாமும் எழுந்திருக்கும் போது நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக, நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக எழுந்திருப்போம். ஆகினால் மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இன்னும் தொடர்ந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்வதற்கு முன்பாக இன்னும் ஒரு பாடல், இப்பொழுது நான் பேசின காரியங்களை குறித்த ஒரு பாடல், ஏசாயா புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்ட என்னுடைய பழைய ஒரு பாடல்.
கடைசியாக எப்படி பயத்தை மேற்கொள்வது. இன்னைக்கு பயத்தை எப்படி மேற்கொள்வதுங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. ஹவு டு வி ஓவர் கம் ஃபியர்? முதலாவதாக பை கம்மிங் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, கிறிஸ்துவனிடத்தில் வருவதன் மூலமாக. பாவம்தான் எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களுக்கும் வேறாக இருக்கிறது. சின் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் நெகட்டிவ். அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வரும்போது எதிர்மறையான அநேக விஷயங்கள்லேருந்து நமக்கு, எல்லா விஷயங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கான விலையை அவர் கொடுத்து விட்டதனால் நாம் நம்ம பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதன் மூலமாக நாம் பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து மற்ற எல்லா அது பாவம் கொண்டு வந்த எல்லா எதிர்மறையான காரியங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்று நம்முடைய மனதில் பயம் இல்லாமல் இருக்க முடியும். we can be free and have a mind without fear. இரண்டாவதாக by turning over our fears to God, நம்முடைய பயங்களை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறதன் மூலமாக நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாகத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்டது இந்த வசனம் எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையினால் நம்மை போல அவரும் ஒரு மனுஷனாக இருந்து பாவங்களை எதிர்கொண்டதினால், பாவத்தை மேற்கொண்டதினால், மனுஷனாக இருந்ததினால் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் பாத்திரராக இருக்க, அவர் நமக்கு உதவி செய்ய அவரால் முடியும். அது அவருக்கு தெரியும். பிகாஸ் he has gone through it. அவர் ஒரு மனுஷனாக இருந்ததினால் நம்முடைய மனுஷர்களாகிய நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பயங்களை அவர் புரிந்து கொள்ளுகிறார். நான் பயப்படுறவனாக பயப்படுறவளாக இருக்கேனே நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நம்ம மனிதர்களாக இருக்கும்போது நமக்கு எல்லா வித உணர்வுகளும் உண்டு. we have many இமோஷன்ஸ். எல்லா உணர்வுகளுமே நல்லவைகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவைகளை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். மூன்றாவதாக இயேசு எப்படி அவருடைய மனுஷ உணர்வுகளை எப்படி மேற்கொண்டார்? How did Jesus overcome all his human emotions? அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை பின்பற்றுவதன் மூலமாக அதை மேற்கொள்ள முடியும். எப்படின்னா, இயேசு என்னெல்லாம் செய்தார், அவரை நம்முடைய முன்மாதிரியாக, நம்முடைய ரோல் மாடலாக வைத்து கொள்ளும்போது நாம் அவர் மேற்கொண்டது போல நாமும் மேற்கொள்ள முடியும். நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம், மனிதர்கள் பின்னாடி ஓடுறோம். மனிதர்களை நம்முடைய முன்னோடிகளாக, முன்மாதிரிகளாக வச்சுக்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்களா, எவ்வளோ புகழ் உள்ளவங்களாக இருந்தாலும் கூட எந்த மனுஷரும் நம்முடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் மனுஷர்களை முன்மாதிரியாக கொள்ளும்போது அவர்கள் விழும்போது நாமும் அவர்களோடு சேர்ந்து விழுந்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆகையினால் இயேசுவை நம்முடைய முன்மாதிரியாக வைத்து நம்முடைய பயத்தை மட்டுமல்ல, நம்ம எதையெல்லாம் மேற்கொள்ள வேணுமோ அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அவருடைய உதவியோடு. நம்மை போல எல்லா விதமான பயங்களும் உணர்வுகளும் அவருக்கும் இருந்தது, சோதனைகள் இருந்தது. he had trials and temptations. அவருக்கு இல்லையா? பிசாசு அவரை சோதிக்கலையா? பிசாசு சோதித்தான் இல்லையா? மரணத்தை எதிர்கொள்ள நேரிட்டது. இப்படி அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள் அவருக்கு வந்த போதும் அவர் எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணார் தெரியுமா? எப்படி அவர் மேற்கொண்டார்? பிதாவோடு கூட அவருக்கு இருந்த நெருங்கின உறவின் மூலமாக. நாமும் தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு இருக்கும்போது, இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு வாழும்போது நாமும் நம்முடைய பயத்தை மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேண்டாத உணர்வுகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். கடைசியாக we can live without fear if we love God and trust him completely. நாம் தேவன் மீது பூரண அன்பு உள்ளவர்களாக அவரை முழுவதுமாக நம்பும் போது நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாகத்தில் பார்த்தோம். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். there is no fear in love but perfect love drives out fear. நாம் தேவன் மீது பரிபூரணமான ஒரு அன்பை கொண்டு இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது இல்லையா? இப்போ சிறு பிள்ளைகள் தங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறாங்களா? எனக்கு யார் நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்களா? எனக்கு என்ன பண்ணுவேன், நான் ட்ரெஸ் இல்லாமல் போயிடுமோ, எனக்கு இடம் இல்லாமல் போயிடுமோ, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறதில்ல? ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்ற ஒரு
திட நம்பிக்கையும் அன்பு. அப்பா அம்மா தங்கள் மேலே கொண்டிருக்கிற அன்பை குறித்த நிச்சயம், தான் தன்னுடைய பெற்றோர் மேல் கொண்டிருக்கிற அன்பின் நிச்சயம், இவைதான் அந்த குழந்தையை எந்தவித பயமும் இல்லாமல் இருக்க வைக்கிறது. நாமும் பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாமும் பிள்ளைகளைப் போல தேவனிடத்தில் பூரண அன்பு கொண்டவர்களாக, தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நான் சொல்லியதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதுதான் நம்முடைய இன்றைக்கு நம்முடைய டேக்அவேயாக இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும்போது, தேவன் மீது பூரணமான அன்பை நாம் செலுத்தும் போது, தேவனை நம்முடைய சார்ந்து நம்ம வாழும்போது, அவரை நம்முடைய எல்லாமாக கொள்ளும்போது, எல்லா பயத்தை மட்டுமல்ல எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு உறவை நாம் அவரோடு கூட ஏற்படுத்தி கொள்ளவும், அதில் நிலைத்திருக்கவும், அவரிடத்தில் பூரண அன்பு கொள்ளவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.